ஃப்ரெண்ட்ஸ், நான் அவங்க இன்பா. இப்போ காலிஃப்ளவர் சில்லி தான் போட போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்த உடனே ஒரு வெந்நி இருக்குல்ல, வெந்நியில் இதை போட்டு மஞ்சப்பொடி போட்டு ஊற வச்சிடலாம். இப்போ மஞ்சப்பொடி வெந்நியில் போட்டு இப்போ காலிஃப்ளவரை கொதிக்க 2 நிமிஷம் கொதிக்க விட்டால் எடுத்தால் நம்ம சில்லி போட்டுக்கலாம். இதில் உள்ள கிருமி புழுலாம் இருக்கும்ல, அதெல்லாம் க்ளீன் பண்ணிடும். இப்போ இது உள்ளே போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடணும். கொதிச்ச இங்கே பாருங்கள், மஞ்சளாக இருக்கா, மஞ்சள் பொடி போட்டதுனால மஞ்சளாக இருக்குது. இப்போ இதை நல்லா அரித்து எடுத்துக்கலாம். இதில் உள்ள புழு கிருமி இதெல்லாமே போயிடுச்சு. பாருங்கள், வெளியில் எடுத்தோன்னே கொஞ்சம் நேரம் ஃபேனில் ஆற வச்சு எடுத்தேன். சூட்டோடு எதுவும் செய்ய முடியாது, கொஞ்சம் ஆற வச்சு எடுத்தேன். இதுக்கு தேவையானது எதனால உங்களுக்கு தேவைக்கேற்ப உப்பு, உங்களுக்கு தேவைக்கேற்ப சில்லி சிக்கன் மசாலா, உங்களுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கார்ன்ஃப்ளவர் மாவு. அரிசி மாவு சேர்த்துக்கிட்டால் நல்லா மொறுமொருன்னு இருக்கும். என்கிட்ட அரிசி மாவு இல்லை, அதனால் நான் கார்ன்ஃப்ளவர் மாவு மட்டும் சேர்த்துக்கிறேன். வாங்க இப்போ சில்லிக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். இப்போ சில்லி சிக்கன் பவுடர் போட்டுக்கலாம். இப்போ சால்ட்டு உங்களுக்கு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம், ஏன்னா இதுலேயே தண்ணி இருக்கும். நம்ம வேக வச்சோம்ல, இதுலேயே தண்ணி இருக்கும். இதில் தண்ணி ஊற்ற வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை 1/2 hour ஊற வைக்கணும். காலிஃப்ளவர் வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை கடையில் நீங்கள் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இதை கிரேவி வச்சு சாப்பிடுவாங்க, சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லது இது. சின்ன இந்த லீவ் டைமில் குட்டீஸ்லாம் அவங்க அம்மாட்ட கேட்டு அதனால் தெரிஞ்சுக்கிங்க. வாங்க இப்போ ஒரு 1/2 hour ஊற விட்டுக்கலாம். நல்லா ஊறிடுச்சு. இப்போ வாசத்துக்காக கொஞ்சம் கருவேப்பிலை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மல்லியும் போடலாம், என்கிட்ட மல்லி இல்லாதனால நான் கருவேப்பிலை போடுறேன். இது வந்து நம்ம சுவாச பிரச்சனைகளை தடுக்கும், நம்ம இரத்த அழுத்தத்தை குறைய செய்வோம், அப்புறம் வந்து இரத்த அழுத்தத்தை சரி செய்யும். அதில் விட்டமின் சி உள்ளது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் சாப்பிட்லாம், ஆனால் ஆயில் யூஸ் பண்ணாமல் கிரேவி பண்ணி சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. சின்ன பிள்ளைங்களுக்கெலாம் அதை கொடுத்தா ரொம்ப நல்லது. வாங்க இப்போ சில்லி போட்டுக்கலாம். இப்போ எங்கள் அம்மா தான் ஸ்டவ் ஆன் பண்ணி தராங்க. குட்டீஸ்லாம் யாருமே அவங்க பேரண்ட்ஸ் இல்லாமல் அடுப்புக்கிட்ட வந்துடாதீங்க, ஸ்டவ் கிட்ட வந்துடாதீங்க. இப்போ எங்கள் அம்மா கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி தருவாங்க. இப்போ சிம்மில் வச்சுக்கணும். ஆயில் நல்லா சூடாகட்டும். எங்கள் அம்மா தான் ஆயில் எல்லாம் ஊற்றிட்டு வந்தாங்க. நீங்களும் இப்படி பண்ணல, பேரண்ட்ஸ் வச்சு பண்ணுங்கள். ஆயில் நல்லா சூடாகட்டும். சில்லி போட்டுடலாம். ஆயில் நல்லா சூடாகிக்கிட்டு இருக்கு. நீங்கள் நான் மறுபடியும் சொல்கிறேன், ஆயில் குட்டீஸ்லாம் மறுபடியும் சொல்கிறேன், குட்டீஸ்லாம் பேரண்ட்ஸ் வச்சு பண்ணுங்கள். ஆயிலெலாம் மேலே டப்புன்னு தெரிச்சிடும், அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஆயில் நல்லா சூடாயிருச்சு. இப்போ இதை போட்டுக்கலாம். வாங்க, நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா பரட்டி விட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ மொறுன்னு இருக்குது, பார்க்குறதுக்கு சிக்கன் மாதிரி இருக்குது. இப்போ இதை எடுத்துக்கலாம். எண்ணெயை வடிய விட்டு
பாருங்கள் இப்போ வெங்காயம்லாம் போட்டோன்னே எவ்வளோ சில்லி சிக்கன் மாதிரி இருக்குது பாருங்கள், எவ்வளோ முறுன்னு சிக்கன் மாதிரி இருக்குங்க. இப்போ இதை வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம சாப்பிடையில் அந்த சைடிஷாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். அவங்க இது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். சூப்பராக இருக்குங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நல்ல மொறுன்னு இருக்குது, ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்கள் கடையிலலாம் வாங்கி கொடுக்குறதுக்கு பதில் வீட்டிலே செஞ்சு கொடுங்க, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் வீட்டிலே செஞ்சு கொடுத்தா பாருங்கள் நல்லாயிருக்கும். நான் சாப்பிட்டு பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சந்தோஷமா இருங்க. ரொம்ப சூப்பராக இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். பாய்.